மதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சி சிறுகனூர் பெரியார் திடலில் நடைபெற்று வருகிறது. இதில் மதிமுக தலைவர் வைகோ, திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் தற்பொழுது துரை வைகோ பேசி வருகிறார். ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கை மூலம் இந்தி மொழியை மறைமுகமாக திணிக்க பார்க்கின்றது. ஒன்றிய அரசு, பாஜக அரசு சொல்கின்றது 3 மொழிகளை கற்றால் என்ன தவறு, ஹிந்தி மொழியை கற்றால் நல்லதுதானே என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்று வட மாநிலங்களில் மேடைதோறும் முழங்குகிறார். உலக தொடர்பு மொழியாம் ஆங்கிலம் இல்லாமல் நாம் செயல்பட முடியுமா? முன்னேற முடியுமா? இல்லை. சரி, ஆங்கிலத்தை தவிர்த்துவிட்டு இந்தி மொழியை, சமஸ்கிருத மொழியை நாம் உலக தொடர்பு மொழியாக வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் இல்லை, அது சாத்தியப்படாது. 3 மொழிகளை கற்றால் என்ன தவறு என்று சொல்கிறவர்கள் ஏன் ஆங்கிலம் கூடாது என்று சொல்கிறார்கள்? இதில் முற்றிலும் முரண்பாடாக தெரியவில்லையா? ஆங்கிலம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோம் என்ற அமித்ஷா அவர்களின் பிரச்சாரத்திற்கு என்ன பதில் என்று தமிழக பாஜக தலைவர்களிடம் பலமுறை நான் கேள்வி எழுப்பியுள்ளேன். ஆனால் இதுவரை அதற்குண்டான தக்க பதில் இல்லை.